Next நம்ம பாக்ஸ் பார்ப்போம். The British enacted the first Forest Act in 1865. ஆங்கிலேயர்கள் 1865 முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றினார்கள். This act restricted the access of the forest and dwellers to the forest area to collect firewood, cattle fodder and other minor forest products such as honey, seeds, nuts, medicinal herbs. சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனம் மற்றும் தேன், விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதியில் இருந்து சேகரிக்க இந்த சட்ட வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதித்தது. The Indian Forest Act of 1878 claimed that the original ownership of a forest was within the state. 1878 இந்திய வனங்கள் சட்டத்தின்படி அதை லைன் பண்ணிக்க 1878 இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது. வேஸ்ட்லேண்ட் அண்ட் ஃபாலோ லேண்ட்ஸ் வேர் இன்க்ளூட் ஆஸ் ஃபாரஸ்ட். நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டன. Wasteland and fallow lands were included in the forest. Shifting cultivation practiced by the tribal people was prohibited. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது. Alienations of forest from local control was steply resisted by aggressive advisors, tribals and the nationalist. உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டிலிருந்து வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நெக்ஸ்ட் ஒன் பேரா. The most striking evidence of a continuing struggle of the tribal groups was the one waged by Alluri Siddha Ramarasu in ரம்பா. பழங்குடி நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதரவாக ரம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம். ராஜு opposed to fighting corrupt appeals to protect the interest of Ramba. Tribals permitted the British to target his life. அல்லூரி சீதாராமராசு அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆதிவாசிகள் கடுமையான வறுமையில் வாடினார்கள். அல்லூரி சீதாராமராஜு attained and martyrdom for the cause of forest dwellers. வனவாசிகளுடைய நலனுக்காக போராடிய அல்லூரி சீதாராமராஜு தியாகி ஆனார். நெக்ஸ்ட் ஒன் வேற கண்டினியூ பண்ணுவோம். காந்திஜி வார் arrested at midnight and sent ஏரவாடா ஜெயில். காந்தியடிகள் நல்லவர் கைது செய்யப்பட்டு ஏரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காபர் கான் and other leaders were and swiftly arrested. ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காபர் கான் மற்றும் இதர தலைவர்கள் விரைவாக கைதானார்கள். Soon other forms of products such as a boycott of foreign cloth and picketing of the liquor shops, non-payment of tax, breaking of forest law, etc.
அப்போ ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காபர் கான் மற்றும் இதர தலைவர்கள் விரைவாக கைதானார்கள்னு பார்த்தோம். அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, மதுக்கடைகள் முன் ஆர்ப்பாட்டங்கள், வரிகோடா இயக்கம், வன சட்டங்களை பின்பற்ற மறுப்பது ஆகியன உள்ளிட்ட பல ஆர்ப்பாட்ட வடிவங்கள் பின்பற்றப்பட்டன. உமன், பேஷன், ட்ரைபல்ஸ், ஸ்டூடெண்ட், ஈவன் சில்ட்ரன் அண்ட் ஆல் செக்ஷன்ஸ் பார்ட்டிசிபேட்ஸ் இன் த நேஷன் வைட் ஸ்ட்ரகிள். பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர், மாணவர்கள் மற்றும் குழந்தைகளும் என சமூகத்தினுடைய அனைத்து பிரிவு மக்களும் நாடு தழுவிய போராட்டத்தில் பங்கேற்றனர். It was the biggest mass movement India had ever witnessed. இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களில் இது மிகப்பெரிய ஒரு சக்தியாக. அப்போ 90,000க்கும் மேற்பட்டவர் கைதானார்கள். அதை கொடுக்கல. அப்போ எத்தனாயிரம் பேர்? 90,000க்கும் மேற்பட்டவர்கள் கைது ஆனார்கள். அப்போ இது நாடு தழுவிய போராட்டத்தில் அனைத்து மக்களுமே பங்கேற்றனர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்ட மேசை மாநாடு. In the midst of the movement, the first round table conference was held at London in November 1930. இந்த இயக்கத்தின் மத்தியில் இதை லைன் பண்ணிக்காங்க, டைம் லைனில் எழுதலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் தி இயர் 1930. இந்த இயக்கத்தின் மத்தியில் 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லண்டனில் முதலாவது வட்ட மேசை மாநாடு நடந்தது. ராம்சே மெக்டொனால்ட், the British Prime Minister, proposed a federal government with provincial autonomy. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு, வெரி இம்பார்ட்டன்ட் லைன் பண்ணிக்காங்க. அப்போ மாகாண சுயராஜ்யத்துடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தார். The Congress did not attend it as its leaders were in jail. The conference closed without any decision on the questions. இந்த பிரச்சனை குறித்து எந்தவித முடிவும் எட்டப்படாமலே மாநாடு நிறைவடைந்தது. காங்கிரஸார் பங்கு ஏற்பின்றி விவாதங்கள் நடத்துவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பது தெளிவானது. நிபந்தனையின்றி காந்தியடிகள் விடுதலை செய்யப்பட்டார். நெக்ஸ்ட் டைட்டில் காந்தி இர்வின் ஃபேக்ட். காந்தி மற்றும் இர்வினுடைய ஒப்பந்தம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் பிக்சர்ஸில் காந்தி அன்று லார்டு இர்வின். தேங்க்யூ.